ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது இவன் மண்டைக்குள்ளே சில விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. கடைசியாக யான்லி கூட நம்ம ஃபைட் பண்ண போகிறோம். அவள் பயங்கரமான ஒரு ஃபைட்டரு. ஸோ அவன் நம்மளை கண்ணாப்பின்னான்னு அடித்தான்னா ஹீரோக்கு தானே பயங்கரமாக வலிக்கும். இவள் பாட்டில் யோசிச்சுட்ருக்கால, தண்ணி பார்த்திங்கன்னா அது பாட்டில் ஓடிட்டே இருக்குது. இவங்க ஊர்லெல்லாம் தண்ணி ஓரளவுக்கு மேலே இந்த மாதிரி ஓடிச்சுன்னா அலாரம்லாம் அடிக்கும் போல். ஸோ கீன்னு அடிக்குதான். அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்துற சத்தமும் கேட்குது. இவ பார்த்தீங்கன்னா ஐயோ அவனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பைப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. கையில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பெல்லாம் செக் பண்ணுவோம்ல, அந்த மிஷினெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டுருக்கா. அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னது தண்ணி நின்றுச்சு அப்படின்ட்டு அவனோட அந்த ஓவர் கோட் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே மின்னல் வேகத்தில் ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ கால் தட்டிக்கு அப்படியே நம்ம ஹீரோ மேலே விழுகா. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது தள்ளுப்பா கொஞ்சம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை வச்சு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கா. என்ன சத்தம்லாம் கேட்டுச்சு, ஆனால் எதையுமே காணுமே அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக ஹீரோட்ட வந்துட்டு அப்படியே செக் பண்ணி பார்க்க போகிறாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி வச்சு கேட்டுட்ருக்கான். இப்போ நீ தண்ணியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்னை பார்க்கலான்னு சொல்லி வந்தியா அப்படின்னு. ஐயையோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் இரு நான் உன்னை செக் பண்ணுறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோவோட மண்டையிலேருந்து அப்படியே கீழே வர செக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. கரெக்டாக அங்கே போனோன்னே அந்த மிஷினு பார்த்தீங்கன்னா கீன்னு அடிக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே திணறான், என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விறுவிறுன்னு போக, இந்த மிஷின் கரெக்டாக தான்டா வேலை செய்யும், கரெக்டாக தான்டா இருக்கும், நான் வந்துட்டு உன்னை ஒரு தடவை செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கம்பெனிக்கு ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. அப்போ இவளோட அந்த ஷூ லேஸ் பார்த்தீங்கன்னா கலண்டுருச்சு போல். ஸோ அதை தட்டிக்க இவ கீழே விழுக போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிச்சிடுறான். அவளோட அந்த ஷூ எல்லாமே கட்டி விட்டுட்ருக்கான். ஸோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்டே தான் அதை நோட் போட்டுட்ருக்கான். எங்கள் அம்மாவும் சின்ன வயசில் எனக்கு இந்த மாதிரி தான் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அப்படின்னு. அப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகுது. உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அப்புறம் ஏன் இதெல்லாம் நீ சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் இருக்கான்ல, அவனோட பிஏ வந்து ஃபோட்டோ எடுத்துடுறான். ஸோ ஹீரோயினுமே இதை பார்க்குறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான். ஹீரோவும் பார்க்குறான், என்னாச்சு அப்படின்ட்டு திரும்பி பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு, வேற ஒருத்தவங்க தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் இவளோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் வேற இவனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேட்டானே. ஸோ அதை வாங்காமே நம்மளை விட மாட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவள் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கா. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிட்டுருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் வலிக்கலையே, ஏன் இவ இப்படி போகிறா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கா. அம்மா மில்க் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அந்த மில்கெல்லாம் எடுத்து கடக்கடன்னு குடிச்சிட்ருக்கா. ஏன்னா இவளுக்கு மில்க்குனா அலர்ஜி போல், வயிறு வலிக்கும் போல். ஸோ இவ இங்கிட்டு குடிக்க அந்த சைடு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அப்படியே குடுகுடுன்னு காருக்குள்ளே ஓடி வந்து உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ரொம்பவே எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தாண்டி ஆச்சு, திடீர்னு ஏன்டி இப்படி வயிறு வலிக்குது அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க, இது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாளா. இல்லை ஒன்றும் இல்லை, அந்தளவுக்குலாம் வலிக்கலை, நீ ஒன்றும் அழுகாது அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறான். ஆனால் ரொம்ப பயங்கரமாக தான் வலிக்குது. இதுக்கப்புறம் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்காந்துருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா சேரில் தான் உட்காந்துட்ருக்கான். பயங்கரமாக வலிக்குது போல். ஸோ நீ படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு தானடா வயிறு வலிக்குது, நீ வந்து படுத்துக்கோடா. பைத்தியக்காரி, நீ ஒழுங்காக மெடிசன் எடுத்துக்கிட்டீன்னா எனக்கு சரியாயிரும்ல, ஸோ நீ ஒழுங்காக படுத்துக்கோ அப்படின்ட்டு. இந்த கூத்து எல்லாத்தையுமே அந்த டாக்டர்மா பார்க்குது, செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. நிறுத்துங்கடா, இப்போ எவனுக்கு தான் வயிறு வலிக்குது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கட்ட, ஹீரோயின் வந்து ஹீரோ காமிச்சிட்ருக்கா. ஆமாம் எனக்கு தான் அப்படின்ட்டு. அப்போனா நீ ஒழுங்காக படுத்துக்கோமா, அவனை நான் செக் பண்ணணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஆன்னு கத்த, இவனுக்கு தான் வலிக்குது. அப்போ 2 பேருமே போய் படுத்துக்கோங்க, 2 பேத்தையுமே நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் பெட்டு ரொம்ப குட்டியாக இருக்கே, பரவாயில்லையா அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே பெட்டில் படுத்துக்க. அந்த டாக்டருமா கடுப்பின் உச்சத்துக்கு போயிடுது. ஸோ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தள்ளி விடுது. எந்திரா, நீ அங்கே போய் படுத்துக்கோடா அப்படின்னு. ஸோ அப்படியே 2 பேத்தையும் தனித்தனியாக பிரித்து போட்டுருதா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறிக்க ஹீரோயினையே பார்த்துட்ருக்கான். என்ன பார்வை உனக்கு, திரும்பி படுறா அப்படின்ட்டு ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுருது. இதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, மேடம் நீங்கள் அவனெல்லாம் செக் பண்ண வேணாம், அவனுக்கு வந்து மில்க்னால தான் அலர்ஜி, ஸோ நீங்கள் மாத்திரை ஏன்ட்டு கொடுங்க, அவனுக்கு சரியாயிரும்.
அவனுக்கு தானே வயிறு வலிக்குது. ஆமாம், அவனுக்கு தான் வலிக்குது. ஆனால் நீங்கள் மாத்திரை என்கிட்ட கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கே மாத்திரை கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த அம்மாவையும் குழப்பி இவளும் குழம்பி போயிட்டுருக்கா. இந்த மாத்திரை எல்லாத்தையுமே வாங்கிட்டு நேராக ஹீரோட்ட தான் வந்துட்டுருக்கா. ஹீரோவும் அந்த சைடு வந்து தேடிட்டுருக்கான், இங்கே தான் நான் படுத்திருந்தா ஆளை காணமே அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, நான் மாத்திரைலாம் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு வயிறுலாம் வலிக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்கப் பண்ணுவாங்கள்ல, அதுக்கான டோக்கன் வாங்கிட்டு இருக்கான். வா வா உன்னை ஃபுல்லாக செக் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே பாரு, எனக்கு ஃபுட் அலர்ஜி மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இல்லை நீ பண்ணியே ஆகணும், நீ திடீர்னு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னா சொல்லிட்டு இருக்க, அந்த பெயினை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ளே அப்படியே யோசிச்சு பார்க்குறா. இப்போ தான் இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சேர்மனோட பிஏ வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டான். ஸோ அவங்களுக்கு சந்தேகம் வருமா, ஒரு வேளை நம்ம உண்மையாக இல்லை அப்படின்னு. அதனால இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னா அவங்க நம்மளை நம்பிடுவாங்க அப்படின்ட்டு. அப்போ நீயும் வா நீயும் செக்கப்லாம் எடுத்துக்கோ, எனக்கு ஊசினா ரொம்பவே பயம், ப்ளீஸ் என்னால் தனியாக பண்ண முடியாது அப்படின்னு. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரிம்மா, உன்னை லவ் பண்ணி தொலைஞ்சதுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணி தொலைகிறேன் அப்படின்ட்டு இவனும் ஒத்துக்கிறான். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக உட்காந்துட்ருக்காள. இவ பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, இவங்க குத்துறேன்னு சொல்லி ரொம்ப பிளட்டெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏய் வாயை முறி, என்னடி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்கிறா. சரி உனக்கு பயமாக இருக்குல்ல, அப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பிளட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு தான் இங்கே குத்துறாங்க. மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் பொத்திட்டு இருக்கான், நீ ஒன்றும் இதை பார்க்காத அப்படின்னு. இதுக்கப்புறம் அவளை உட்கார வச்சு பிளட்டெல்லாம் எடுக்கிறானுங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா இவ வந்து அந்த சேர்மனை மீட் பண்ணி ஏதோ ஃபைலெல்லாம் கொடுத்துட்ருக்கா. இவ இந்த மாதிரி பேசுகிறத இந்த ப்ரொடியூசர் பார்த்துட்றான். இவ என்ன பண்ணுறா, அதுவும் சேர்மன் கூட இவளுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு. ஸோ இவ ரொம்பவே நர்வஸாக லிஃப்ட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்காள. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான், நிறைய டைம் கூப்பிட்ருப்பான், ஆனால் அவள் அப்படியே நிற்கிறா. ஏய் என்ன ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. நீ என்ன பண்ணுற அப்படின்ற விஷயங்களை என்கிட்ட சொன்னால் நான் உனக்கு சத்தியமாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்கான். ஸோ இவன் இந்த குழப்பத்தோடையே வந்துட்டுருக்கா. அதாவது ஹீரோக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோமே, அவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ட்டு குழம்பிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரு சாக்லேட்லாம் கொடுத்துட்ருக்கா. எனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அவங்ககிட்ட எப்படியாவது இந்த லெட்டரை கொடுத்துருங்கன்னு விறுவிறுன்னு ஓட, இவ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இவ வேற அப்படின்ட்டு உள்ளே வரா. அங்கே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக எல்லாரும் மீட்டிங்க்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இவ வந்து அந்த பிஏ பொண்ணுட்டு போய் கேட்குறான், ஆமாம் என்ன மீட்டிங் நடக்குது, என்ன மீட்டிங் தெரிலப்பா, ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலாக தான் போயிட்டுருக்கு. வேகமாக இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரூமுக்குள்ளே போயிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுத்து இவ டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காளா. அப்போ ஹீரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே பீதியில் நின்றுட்டுருக்கா. ஹீரோவும் வரா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கப்போர்டை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீ ஏதாவது எடுத்து படித்து பார்த்தியா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அது அது வந்து அப்படின்ட்டு ஏதோ இழுக்க வரா. அப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்பவே கோவமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்புறம் கோவப்படாமல் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எதுக்காக நீ பார்க்குற, எதை நீ மறைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா கையில் அந்த லெட்டரை வச்சுருக்கால. ஸோ என்ன லெட்டர் இது அப்படின்ற மாதிரி கேட்டு அதை எடுத்து பார்க்குறான். லவ் லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ எனக்காக எழுதுனியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை புதுசாக ஒரு பொண்ணு இங்கே ஜாயின் பண்ணியிருக்கா, அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, எனக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அவன் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை கிழிச்சிட்றான். அவள் ஒரு மாதிரி பார்க்குறா. அந்த இடத்துக்கு பிஎம்ஏ வந்துடுறான். 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் வேறு ஓப்பனில் இருக்கா. நீ அந்த டாக்குமெண்ட் எதுவும் எடுத்து படிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ திணறா. இல்லை அது வந்து நீ ஏதோ இழுக்கிறாளா. பிஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுறான். எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இந்த கம்பெனியோட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துருப்ப, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்தாடா இந்த லெட்டரை யார் எழுதுனாங்களோ அதை கண்டுபிடிச்சா அந்த பொண்ணை வந்துட்டு ஃபயர் பண்ண அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமாக, இவ பண்ண காரியத்துக்கு இவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை பிடிச்சி வச்சுக்கிறான். இங்கே பாரு, இந்த லெட்டரை வந்துட்டு அவள் என்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லை, ரொம்பவே ஜெலஸாக ஃபீல் பண்ணியிருக்கா. ஸோ அதனால தான் அந்த கபோர்டெலாம் மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா, வேறு எதுவுமே இல்லை. அது கரெக்டாக இந்த செல்ஃப்க்கு தான் வந்திருப்பாளா அப்படின்ற மாதிரி பிஏ கேட்கும்போது,
நான் தான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த போ அப்படின்னு ஹீரோயின் அமுச்சு விட்றான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஐயையோ! இவன் என்ன நம்மள இவ்ளோ நம்புறானா, சந்தேகப்படுறானா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. அந்த சைடு பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், வர வர ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லைடா. அவளை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாள அப்படின்னு. அதுக்கெலாம் ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ அவள் என்ன பண்ணிட்டா? ஒன்றுமே நடக்கலை. எதுக்காக அவளை பற்றிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணோம்? அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அவளை வந்துட்டு நீ அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாத அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன்ட்ட தான் பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. எனக்கு இந்த விஷயம் தெரியுமே, அவன் வந்துட்டு இந்த ஷேர் எல்லாத்தையுமே விற்க போகிறான் அப்படின்னு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அவன் எதுக்காக இந்த ஷேரெல்லாம் விற்கிறான் அப்படின்ற விஷயங்களை நீ இன்வெஸ்டிகேட் பண்ண. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதுக்கான ப்ரூஃப்மே எனக்கு வேணும் அப்படின்னு. ஹீரோக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ண முடியாதுல்ல. இந்த ப்ராப்ளம் வந்து மென்டல் இல்னஸில் தான் சேரும் போல். சரி, ஒரு வேளை அவனுக்கு இந்த மென்டல் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவனை அடியோடு அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இதுக்கப்புறம் மாயாக்காவை மீட் பண்ண போயிட்டுருக்கா. மாயாக்கா வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி அந்த லாயர் வந்து என்கிட்ட உன்னை பற்றியே துருவி துருவி கேட்டுட்ருக்கான். ஸோ எல்லாத்தையுமே முடிச்சிரு, நீ அங்கேருந்து வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை என்னால் வர முடியாது. அவன் என்னை ரொம்பவே நம்புகிறான், என்னை ரொம்ப லவ் பண்ணுறான். ஸோ அந்த சேர்மன் வந்து நம்ம ஹீரோவோட மென்டல் இல்னஸை வச்சு ஏதாவது பண்ணுறான் அப்படின்னா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் நீ என்ன பண்ண போகிற? அது வந்து நான் இந்த சைடும் அந்த சைடும் ஸ்பையாக இருக்க போகிறேன். நீ என்ன பைத்தியமா? 2 சைடும் நீ இந்த மாதிரி இருந்தீன்னா உனக்கு தாண்டி ஆபத்து. அதெல்லாம் பரவாயில்ல, வந்தால் வந்துட்டு போகுது. ஆனால் ஹீரோ இந்த மாதிரி ஹர்ட் ஆகுறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே நைட்டு வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஒர்க் பிளேஸில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காளா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோவுமே வந்துட்டுருக்கான். ஸோ ஹீரோ பார்க்கும்போது இவன் அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு மேலே வைக்கிறா. இவனும் அதை நோட் பண்ணுறான். இவன் மேலே டவுட் வருதா இல்லையா அப்படின்றது தெரில. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கே போய் உட்கார, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக போகிறாளா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஆசை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா, ஏன் திடீர்னு கேட்குற? நீ என்னோட பாடி கார்டு மட்டுமே கிடையாது, என்னோட லைஃப்பில் நீ ஒரு முக்கியமான ஆள். உன்னோட ஆசை எதுவாக இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பாக உனக்காக நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீரோக்கு இவன் மேலே சந்தேகம் வந்துருச்சா இல்லையா அப்படின்றது கரெக்டாக தெரியல. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.